ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. குட்டி கதைகள் 524. இங்கு வியாசரின் கருணையினால் சஞ்சயனுக்கு திவ்ய கண் பார்வை கிடைத்த கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் அஸ்தினாபுரத்திற்கு பாண்டவர்களின் தூதுவராக வந்த பகவான் கிருஷ்ணர் அங்கு இருந்து கிளம்பும் பொழுது கர்ணனை தனியாக அழைத்து அவன் உடன் உரையாடினார். ஓ கர்ணா, உன் பிறப்பை குறித்த உண்மையை நீ அறிந்து கொள்ள வேண்டும். குந்தி மகாராணி கன்னியாக இருந்தபோது சூரிய தேவனின் அருளால் குந்திக்கு மகனாக நீ பிறந்தாய். எனவே நீதான் குந்தியின் மூத்த புதல்வன், பாண்டவர்களின் மூத்தவன் ஆவாய். நீ உன் சகோதரர்கள் உடன் இணைந்து கொண்டால் உனக்கே இந்த ராஜ்யம் உரிமையாகும் என கர்ணனுக்கு எடுத்து உரைத்தார். அதற்கு கர்ணனோ, இவையெல்லாம் உண்மையாக இருக்கலாம், ஆனால் என்னை வளர்த்து ஆளாக்கிய அதிரதன், அவர் மனைவி ராதை அவர்கள் என்பால் கொண்டுள்ள பெரிய அன்பு இவையும் உண்மையே. என்னை மகனாக வாரி எடுத்தபோது ராதையின் நெஞ்சில் பால் சுரந்தது. அத்தகைய அன்பின் வடிவங்களான என்னை வளர்த்த தாயும் தந்தையும் புறக்கணித்துவிட்டு புது உறவை தேடிப் போக நான் விரும்ப கிடையாது என்றான் அவன். மேலும் விளையாட்டு அரங்கில் என்னை தேரோட்டி மகன் என பாண்டவர்களும் துரோணரும் கிருபரும் இகழ்ந்து பேசினார்கள். ஊரும் உலகமும் எள்ளி நகையாடியது. நான் அவமானத்தால் முகம் சிரித்து தலை கவிழ்ந்து நின்று இருந்தேன். அப்பொழுது நீ எனது தோழன், நீ தேரோட்டி மகன் கிடையாது, அங்க நாட்டு அரசன் என அவையிலே என் தலையை நிமிர வைத்தவன் ஆருயிர் நண்பன் துரியோதனன். கிழக்கில் உதிக்கும் சூரியன் மேற்கில் உதித்தாலும் நான் துரியோதனனை விட்டுவிட்டு எந்த காலத்திலும் பிரியமாட்டேன் என்றான் அவன். இப்பொழுது துரியோதனன் நல்லவனா கெட்டவனா என்பது எனக்கு தெரியாது. அவன் யாராக இருந்தாலும் அவனே என் 6 உயிர் தோழன் ஆவான். அவனுக்காக என் உயிரை கொடுப்பேன் என்றான் கர்ணன். அசத் சங்கத்தில் மூழ்கி இருந்த கர்ணனின் உறுதிமொழிகளை கேட்ட பின்பு, இதுதான் உன் விதி என்றால் அதை மாற்ற வல்லவர் யார் என்று உரைத்த பகவான் கிருஷ்ணர் பாண்டவரின் இருப்பிடத்திற்கு விரைந்து சென்றார். இப்படியாக இருக்கும் சமயம் கர்ணனை காண குந்தி தேவி அவனுடைய அரண்மனைக்கு வருகை புரிந்தாள். கர்ணன் அவளது வரவை எதிர்நோக்கி இருந்தது போல வாசலில் வரவேற்றான். தேரோட்டியின் மகனாகிய நான் தங்களை வணங்குகிறேன் என கூறி கர்ணன் குந்தி தேவியை நமஸ்கரித்தான். நீ தேரோட்டியின் மகன் கிடையாது, அதனை கூறவே நான் இங்கு வந்து இருக்கின்றேன். கர்ணா, நீ என் வயிற்றிலே உதித்தவன், சூரியனின் மகன், புகழ்பெற்ற பாண்டவர்களுக்கு நீயே மூத்த சகோதரன். இத்தனை காலமும் உன் பிறப்பின் உண்மையை நீ அறிந்திருக்க கிடையாது. இப்போது அறிந்து கொண்டாய். சாஸ்திரங்களை கற்றவனே, தர்மம் எது அதர்மம் எது என்பதை அறிந்து அதன் வழி நடப்பாயாக. பாண்டவர்களை எதிரியாக நினைக்கும் துரியோதனனுடைய நட்பு உனக்கு தகாது. இவ்வாறு அன்புடனும் இதமாகவும் குந்தி தேவி பேசினாள். இப்பொழுது கர்ணன் குந்தி தேவியின் மொழிகளை கூர்ந்து கேட்டான். பிறகு, தாயே, தங்களுக்கு வந்தனம். நான் தர்மம் அறிந்தவன், சாஸ்திரங்களை கற்றவன். ஆயினும் உங்கள் அறிவுரைகளை என்னால் ஏற்க முடியாது. ஏனென்றால் என்னை பெற்றெடுத்தவரை தவிர வேறு எதையும் நீங்கள் எனக்கு செய்யவில்லை. ஒரு தாயாக எனக்கு நீங்கள் எதை செய்தீர்கள்? அர்ஜுனனின் உயிரை நான் பறித்துவிடக் கூடாதே என்ற பயத்தாலும் சுயநலத்தாலும் தாங்கள் என் பிறப்பின் உண்மையை வெளிப்படுத்தினீர்கள். தாங்கள் அஞ்ச வேண்டாம். அர்ஜுனனை தவிர பாண்டவர்கள் 4 நான் யுத்தத்தில் கொல்ல மாட்டேன் என தங்களுக்கு வாக்களிக்கின்றேன். அர்ஜுனனோ
நானோ உயிருடன் இருப்பது உறுதி. எப்படியும் தங்களுக்கு 5 பிள்ளைகளும் உயிருடன் இருப்பார்கள். எனவே தாங்கள் செல்லலாம். நான் உங்கள் மகன் என்ற இந்த உண்மையை இனி எவரிடமும் கூற வேண்டாம் என கர்ணன் கூறினான். இதனை கேட்ட குந்தி தேவி கர்ணன் இடம் விடைபெற்று சென்றாள். இப்படியாக இருக்கும் சமயம் கௌரவர்கள் படைகள் உடன் குருச்சேத்திரத்தை நோக்கி சென்றார்கள். அஸ்தினாபுரத்தில் இருந்த திருதராஷ்டிரனை காண வியாசர் வந்தார். குருச்சேத்திர யுத்தத்தில் என்ன நேருமோ என்ற கவலையினால் பிடிக்கப்பட்ட திருதராஷ்டிரனை வியாசர் காண வந்தார். திருதராஷ்டிரனே, உன் மைந்தர்களும் பாண்டவர்களும் யுத்தத்திற்கு தயாராக செல்கின்றார்கள். யுத்தத்தை நீ காண விரும்பினால் உனக்கும் பார்வையை அளிக்கின்றேன் என வியாசர் உரைத்தார். யுத்தத்தில் உறவினர்கள் ஒருவரோடு ஒருவர் அடித்து கொண்டு சாவதை நேரில் பார்க்க விரும்ப கிடையாது நான். ஆயினும் யுத்தக்களத்தில் என்ன நடக்கின்றது என்பதை நான் அறிய விரும்புகின்றேன் என தம் எண்ணத்தை திருதராஷ்டிரன் வெளிப்படுத்தினார். உனது விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கின்றேன். உனது உதவியாளன் சஞ்சயனுக்கு இங்கிருந்து வண்ணம் யுத்த களத்தில் நடப்பதை காணும் சக்தியை அளிக்கின்றேன். இரவாயினும் பகலாயினும் இரகசியமாகவோ பகிரங்கமாகவோ எப்போது எது நடந்தாலும் அவற்றையெல்லாம் காணும் திறனை சஞ்சயன் பெறுவான் எனது கருணையினால் என்றார் வியாசதேவர். யுத்தம் செய்கின்றவர்களின் மனங்களில் என்ன நினைத்தாலும் அதையும் சஞ்சயன் அறியும் சக்தியை அளிக்கின்றேன். சஞ்சயன் யுத்தம் துவங்குவதற்கு முன்பு இருந்தே அங்கே உள்ள நிலைமைகளை உள்ளது உள்ளவாறு உனக்கு விளக்குவான். நடைபெறப்போகும் அழிவை, நாசத்தை, உயிர் சேதத்தை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. யுத்தத்தின் முடிவிலே தர்மம் வெல்லும் என கூறினார் வியாசதேவர். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் தூய பக்தரான சஞ்சயன் கூறிக்கொண்டு வந்தான். குருச்சேத்திரத்தில் நடைபெற்ற போர்க்கள நிகழ்வுகளை திருதராஷ்டிரனுக்கு சஞ்சயன் தன் அகக்கண்களால் கண்டு வர்ணித்தான். வியாசர் கொடுத்த சக்தியால். இப்படியாக இருக்கும் சமயம் பெரும் முனிவர்களும் மற்றும் தேவர்களும் தவம் செய்த புண்ணிய பூமி குருச்சேத்திரம். அந்த புண்ணிய பூமியிலே கௌரவர்களும் பாண்டவர்களும் தம் தம் படைகளுடன் எதிராக அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் செய்வதற்காக கௌரவ படைக்கு பீஷ்மரும் பாண்டவர் படைக்கு திருஷ்டத்யும்னனும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு படையின் முன்னால் இருந்தார்கள். அர்ஜுனனின் தேரை ஓட்டி வந்தார் பகவான் கிருஷ்ணர். இரு தரப்பிலும் சங்கு முழக்கம் பெரிய ஒளியாக எழுந்தது. அர்ஜுனன் இருதரப்பு படைகளுக்கும் நடுவில் தேரை நிறுத்துமாறு பகவான் கிருஷ்ணரை கேட்டுக்கொண்டான். பகவான் கிருஷ்ணரும் அவ்வாறே செய்தார். தேரில் இருந்த வண்ணம் அர்ஜுனனின் எதிரில் இருந்த படையை ஒருமுறை நோக்கினான். பீஷ்மர், துரோணர், கிருபர், துரியோதனன், கர்ணன், சல்லியன் போன்றோர் எதிரிகளாக நிற்பதைக் கண்டதும் அவனுடைய தலை சுழன்று விட்டது. இப்பொழுது காண்டீபம் நழுவி தேரில் சரிந்து விட்டது. அவனுடைய உடம்பில் நடுக்கம் தோன்றிவிட்டது. வணங்க தகுந்த ஆச்சாரியர்களையும் உறவினர்களையும் போரில் கொள்வதா உலகம் கிடைப்பதாக இருந்தாலும் இந்த தகாத செயலை செய்ய மாட்டேன் என அர்ஜுனன் கூறி தேர்தட்டில் உட்கார்ந்து விட்டான். இப்பொழுது அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட சோர்வையும் தளர்ச்சியையும் துயரத்தையும் போக்க பகவான் கிருஷ்ணர் திருவுளம் கொண்டார். அந்த வகையிலே பகவத்கீதை உபதேசம் செய்தார் அவனுக்கு. அந்த பகவத்கீதை உபதேசம் ஆனது நமக்கு இப்போது கிடைத்து இருப்பது நாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி என காட்டுகின்றது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.